மோடி ஃபார்முலா. அடுத்து இந்திய பிரதமர் விஜயின் மாஸ்டர் பிளான் இதுதான். முதல்வர் விஜய் அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றும் அடுத்த 10 வருடத்தில் தன்னுடைய எதிர்கால அரசியலை கவனத்தில் கொண்டு மிக சாதுரியமாக நகர்த்தி வருகிறார். குறிப்பாக முதல்வராக விஜய் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்கிற எதிர்பார்ப்புகளை கடந்து ஒருமுறை இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் என தாவேக கட்சியை வெற்றியடைய செய்து முதல்வராக தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜய் எந்த மாதிரியான ஆட்சியை கொடுக்க போகிறார் என்பதை பொறுத்தே தமிழக மக்கள் விஜயை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி விடுவார்களா அல்லது வீட்டிற்கு அனுப்புவார்களா என்பது அமையும். அந்த வகையில் இவை அனைத்தையும் நன்கு உணர்ந்த விஜய் தற்பொழுது பிரதமர் மோடியின் ஃபார்முலாவை பின்பற்றி அடுத்து 2034 பிரதமராக அமர வேண்டும் என்கிற நோக்கில் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வருகிறாராம். கடந்த 2001 முதல் 2014 வரை குஜராத் முதல்வராக இருந்த மோடி சுமார் 13 வருடங்கள் குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அவர் செய்த ஆட்சி முறைதான் இந்தியா முழுவதும் உள்ள பிற மாநில மக்களை குஜராத்துக்கு மோடி கிடைத்தது போன்று நம்முடைய மாநிலத்திற்கும் இப்படி ஒரு முதல்வர் கிடைக்க மாட்டார்களா என்று ஏங்கச் செய்தது. மேலும் 13 வருடமாக குஜராத் முதல்வராக இருந்த மோடி மற்றும் அவருடைய அமைச்சரவை மீது எந்த ஒரு சிறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது. குறிப்பாக குஜராத் முதல்வராக மோடியின் செயல்பாடுகள்தான் இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் ஒரு தலைவனாக கொண்டாடச் செய்தது. அதனாலேயே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக மோடி முன்னிறுத்தப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று அடுத்தடுத்து தொடர்ந்து 3வது முறையாக இந்தியாவை ஆட்சி செய்து வருகிறார். இந்த நிலையில் தற்பொழுது தன்னுடைய சினிமா உச்சத்தின் மூலம் தமிழக மக்களால் முதல்வர் நாற்காலியில் அமர வைக்கப்பட்டுள்ள விஜய் அடுத்து குஜராத்தின் மோடி மாடலை பின்பற்ற இருக்க முடிவு செய்துள்ளார். குறிப்பாக அண்டை மாநிலத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் அந்த மாநில மக்கள் மத்தியில் தமிழ்நாடு மக்கள் சினிமா மோகத்தில் வாக்களித்து விஜயை வெற்றியடைய செய்துவிட்டார்கள் என பேசி வரும் நிலையில் அடுத்து 2 வருடத்தில் தன்னுடைய ஆட்சி எப்படி சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு அண்டை மாநில முதல்வர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் வகையில் இருக்க வேண்டும் என தன்னுடைய சகாக்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு உட்பட கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் தன்னுடைய கட்சியின் சார்பில் வேட்பாளரை களமிறக்க இருக்கும் விஜய் அடுத்து 2034 இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி வெற்றி பெற்று பிரதமர் நாற்காலியில் அமர வேண்டும் என்கிற திட்டத்துடன் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வருகிறார் விஜய் என கூறப்படுகிறது. அதற்கு முன்மாதிரியாக இரு மாநிலத்தில் முதல்வராக இருந்து பிரதமராக உயர்ந்த மோடியின் ஃபார்முலாவை பின்பற்ற இருக்கிறாராம் விஜய். மேலும் விஜயின் ஜோதிடரும் கூட 2034 நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரதமராக வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது விஜய்க்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் விஜய் முதல்வர் ஆவார் என முன்கூட்டியே அந்த ஜோதிடர் தான் விஜய்க்கு தெரிவித்து நம்பிக்கை கொடுத்ததாக கூறப்படுகிறது.